வணக்கம். 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்தி விநாயகம் ஜோதிட நிலையம். எதிலும் அறிவுத்தன்மையுடன் சிந்திக்கக்கூடிய திறனுடன் தனக்கு சாதகமான நிலையை மாற்றிக்கொண்டு செயல்படும் புத்திசாலித்தனமான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு என்ன பலன்களை தர இருக்கிறது என்று காணலாம். இந்த ஆண்டு 1/1/2025 பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்தில் பிறக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிநாதனான புதனை குரு பார்வையிடுகிறார். சப்தமஸ்தானத்தில் 2க்கும் 3க்கும் அதிபதியான சூரிய சந்திரர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். பாக்யஸ்தானத்தில் கர்மாதிபதியும் கலத்திரக்காரகனான சுக்கிரனும் பொருளாதாரத்தை கொடுப்பவனான சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். 10ஆம் இடத்தில் ராகு, 12இல் குரு. இந்த குரு பகவான் தற்பொழுது உங்களுக்கு செலவினங்களை தந்து கொண்டிருப்பார். அவற்றை சுப செலவுகளாக மாற்றி அமைத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ராசி அன்பர்களினுடைய கடமையாகிறது. இந்த 2025 உங்கள் ராசிநாதனான புதனை குரு பார்வையிடுகிறார். புதன் பார்வையின் மூலம் குருவும் புதனும் சமசப்தமுமாக பார்த்து கொண்டிருப்பதன் பலன் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. தகவல் தொடர்பு துறை, தஸ்தாவேஜிகள் துறை, பத்திரப்பதிவு, பத்திரிகை, சோதிடம், விளையாட்டு போன்ற துறைகளில் பயணம் செய்பவர்கள் அமோகமான பேரும் புகழும் லாபங்களையும் பெறக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். குரு பகவான் தனது பார்வையின் மூலம் 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். 8ஆம் இட பார்வை குருவிற்கு 8ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதன் காரணமாக வராத கடன்கள் வந்து சேரும். வராத உறவினர்கள், குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் மிதுனத்திற்கு பயிற்சியாகும் போது ராகு கேது சிம்மத்திற்கும் கும்பத்திற்கும் பயிற்சியாகும் போது, சனி பகவான் 10ஆம் இடமான மீனராசிக்கு பயிற்சியாகும் போது நல்ல பலன்களை தர காத்திருக்கிறார்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பான நிலையை தரக்கூடும். குருவின் பார்வை மிதுன ராசியிலிருந்து கும்பராசிக்கு கிடைப்பதன் காரணமாக அங்கு ராகு இருப்பதனால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் வெளிநாட்டு செல்ல வேண்டும் என்று இருந்தவர்கள் பணியில் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நிலையில் வெளியூரில் இருப்பவர்கள் தாய்நாட்டிற்கு வரவும் வாய்ப்பு உண்டு. காலபுருஷ தத்துவத்தின் 9க்குரியவனான குரு பகவான் 9ஆம் இடத்தை, ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுவதன் காரணமாக வெளியூரில் இருப்பவர்கள் சற்று காலம் சொந்த ஊருக்கு வந்து தங்கியிருந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், பிள்ளைப்பேறு இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல பலன்கள் குருவின் பார்வை மூலம் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் முதல் 6 மாத அளவில் சற்று வார்த்தையை யோசித்து பேசவும் யோசித்து செயல்படவும் தேவையான காலமாக இருக்கும். பொருளாதாரம் தேவையில்லாத வகையில் செலவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசிக்கு 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் நீசம் பெற்று ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையினால்
இது ஏற்படும். எனவே சற்று கவனமாக பேசுவதிலும் சொல்வதிலும் செயல்படுவதிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். மற்றபடி அனைத்து நலங்களையும் வளங்களையும் அருளக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். 9ஆம் இடத்திற்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதன் விளைவாக வயதான தந்தைக்கு உடல்நலம் அக்கறை தேவை. உடல்நலத்தில் அவருக்கு தேவையானவற்றை செய்து அக்கறை செலுத்துங்கள். குரு பார்வை ராகுவிற்கு கிடைக்கக்கூடிய காலத்தில் தந்தை மூலம் அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல பலன்களை 2025 நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய அதிதேவதையான வெங்கடேச பெருமாளை, ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வேண்டி விரும்பி வழிபடும் பொழுது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் அருளுவார்கள். 2025 நல்ல வாழ்க்கை திருப்பமும் வாழ்க்கை முன்னேற்றமும் பணியில் முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.